விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றது தான் பண்ண. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான இனிமையான ஒரு நபர் தான் வாழ்க்கை துணை அமைப்பாங்க. ஸோ அதிகமாக ரொம்ப சவுண்டெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக தான் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா நிறையா அவங்களுக்கு இந்த சொத்து சேர்க்கணும் இந்த மாதிரியான ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கர்வம் இருக்கும். சரிங்களா? சிறிய ஒரு மனிதன்னா ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கிறது தான் சரி. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதிகமாக பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை துணையாக நிறைய விரயங்கள் செய்யணும். ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு இதில் கடன் ஏற்பட்டு கடனுக்காக இவங்க விரயம். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே கிரெடிட் கார்டில் வாங்கிடுங்க, அவருக்கு ஆசை இல்லை ஒரு கடன் வாங்கி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓவர் பிளானிங் கொஞ்சம் இருக்கும். ஸோ இவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதிகமான லக்ஸரியை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஓவர் லக்ஸரியஸ் திங்ஸு வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும், அந்த மாதிரியான கொஞ்சம் லக்ஸரியை இழுத்து விட்டு கொஞ்சம் கடன்காரன் ஆக்கக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமைஞ்சு இருக்கும். இல்லைனாலும் கண்டிப்பாக அமைய போகுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் கடன் வாங்கிறது பிரயோஜனமான செலவுக்கு தாங்க கடன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரியான குண அதிசயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணுன்றது தான் விதி. ஸோ அதனால் விதியை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அழகாக நம்மளுடைய அறிவை கொண்டு அதை மாற்றி அமைத்து நம்ம வாழ்க்கையை இன்னும் இனிமையாக்க முடியும். அடுத்தது நாம் தனுசு ராசி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.